சரிங்க, சொல்லிடுறேன். தம்பி, உங்க பிள்ளை வெட்டிட்டு தானே வந்திருக்கான். தோத்துட்டு வந்திருந்தா தானே கவலைப்படணும். எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு என் புள்ள என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் கடைசியில் அவன் அறுவலை தூக்க வச்சிட்டாங்களே. இங்க பாரு அன்பு, ரோட்ல போற வரவங்க செல்ல போட்டோ எடுத்திருக்கானுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே பேப்பர்ல நியூஸ் வந்துடும். கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. கேஸ் எழுதும்போது பர்சனல் மோட்டிவ் எதுவும் கிடையாது, தற்காப்புக்காக தான் வெட்டினான்னு எழுதுறேன். மெயின் மேட்டர் பார்ட்டி வந்து நேராவே சரண்டர் ஆயிருக்குன்னு அண்டர்லைன் பண்ற. அப்பதான் ஈஸியா ஜாமீன் எடுக்க முடியும். எவ்வளவு பேசி பார்த்துட்டேனே, 15 நாள் கண்டிப்பா ரிமாண்டில் வச்சே ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நம்ம ஆளுக்கு 4 பேர் சப்ஜெக்ட்ல உள்ளதா இருக்கானுங்க. கிட்ட இருந்து பாத்துக்கிடுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து முறைச்சிட்டே இல்ல. அரசியல்வாதிகளை நம்பி தானே நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? மன்னிச்சிருக்கண்ணே. போ. அந்த ராஜன் இப்ப எங்க இருக்கான்? மந்திரி சபை கூட்டத்துக்கு மெட்ராஸ் போயிருக்கானே. வண்டியை நேரம் சென்னைக்கு விடு. அவன் சட்டசபையை விட்டு வெளியே வரும்போது வாசல்ல வச்சு அவனை வெட்டுறேன். பா, பதட்டப்படாதீங்க. நீங்கள் பதறினீங்கன்னா போட்ட பிளானில் பா ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, அப்புறமா என்ன பண்ணலாம்னு பொறுமையாக யோசிச்சுக்கலாம். ஐயா, டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். என்னைக்கு என் பிள்ளை மேல கைய வைக்க நினைச்சானோ நீ உசுரோட இருக்க கூடாது. கூட்டத்தோட கூட்டமா போய் கத்தியால குத்தி குடல் தென்னி எடுக்கிறேனே. அவன் ஊருக்கு பண்ணல, எனக்கு பண்ணியிருக்கான். அவனை நான் தான் வெட்டி சாய்க்கணும். என்னைக்கு இந்த சிவகங்கை மண்ணில் கால் எடுத்து வைக்கிறானோ அடுத்த 5வது நிமிஷம் அவன் தலை இந்த மண்ணில் விழும். அண்ணே, வீரபாணி மௌன போறதுக்கு நாம தான் ஆள் செட் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஊருக்கு போனா அந்த ஆள் நம்மளை சும்மா விட மாட்டான். சரி, இங்க மந்திரி ஆள வந்தான் பிரச்சனை வேற பெருசா போயிட்டு இருக்கு. முதல்ல நீ ஹோட்டல் ரூம் காலி பண்ணிட்டு எம்எல்ஏ ஹாஸ்டல் போயிரு. ஓகே. நீ போ. சரி. செலுவை இல்லாம சிவகங்கை பக்கம் போனா நம்மளை சீவி எரிஞ்சு விடுவாங்களே. ஆஹா, குடிச்சிருக்கமே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போனா போலீஸ்காரன் பிடிச்சி உள்ள வச்சிருவானே. தள்ளிட்டு போயிட வேண்டியதே. வந்துட்டீங்களா? ஊதுடா. டேய், ஒழுங்கா ஊதுடா. இந்த ஊதுறையா? டண்டடக்கா டடக்கடக்கா. கிண்டலா? தண்ணி அடிச்சிருக்காங்க இருக்கு ஊது சொன்னா அடிச்சிருக்கையா? தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு வாங்க வாங்க குடிக்கிறா குடிக்கிறான்னு சொல்லி எங்ககிட்ட உள்ள காசை ஃபுல்லா உருவிடுறாங்க. சைக்கிளையும் பைக்கிளையும் வர வச்சுட்டா போக முடியும்? வீட்டுக்கு கொண்டுகிட்டு தானே போக முடியும்? ஒண்ணு பண்ணுமியா, குடியாரருக்கு மட்டுன்னு நைட்டு 7 மணிக்கு மேல ஒரு பசு விட சொல்லுங்க. ஃபுல்லா குடிக்கிற ஏறி வீட்டுல வந்து படுத்துறோம். ஓவரா பேசாதடா. அப்படித்தான் பேசுவேன். குடிச்சு புட்டு வண்டியை ஓட்டிட்டு போக கூடாதுன்னா உங்க அதுல சட்டம் இருக்கு. தள்ளிட்டு போக கூடாது சட்டம் இருக்கா? வண்டியை தள்ளிக்கிட்டு போறது தப்பு இல்லடா, ஆனா அடுத்த வண்டியை தள்ளிக்கிட்டு போறதுதான்டா பெரிய தப்பு. நீ தள்ளிட்டு வந்தது எங்க ஏட்டையா வண்டிய. செல்வம் தம்பி வந்தாச்சு, அம்மா கூப்பிடுங்க. கிழக்க பார்த்து உட்காருங்க தம்பி. உட்காரியா? அம்மா, ஏன் எல்லாம் அவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நான் வந்தது யாருக்கும் பிடிக்கலையா? நீ வந்த சந்தோஷத்துல தான் அம்மா பேச முடியாம இருக்காங்கன்னு. உனக்கு எம்மால அவ்வளோ பாசமாம்மா? என்ன ராசா அப்படி கேட்டுட்ட? பின்ன என்னம்மா, இவ்வளோ தண்ணியை தலையில கொட்டினியே, தோட்டத்துக்கு ஒரு துண்டை கொடுத்தியா நீ? அந்த புள்ள தலை எப்படி காட்டுவா? செல்வி, உள்ள போனியா, அட்டெண்டன்ஸ் போட்டியா, கிஃப்ட்டை கொடுத்தியான்னு வந்துடணும். அப்ப நீ வரலையா? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் தனியா போனேன்னு அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை பிச்சு போடுவாங்க. வானே. திருச்சிக்கு எப்ப போறேன்? இன்னும் 2 நாள்ல செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அம்மாவோட இருந்துட்டு நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருமா. அண்ணே, அந்த எல்லோ தாவணி எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. என்ன விஷயம்? அந்த ப்ளூ தாவணி
கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? இல்ல இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஜாதிக்கார பொண்ணுங்க தான். இதுல நீ எந்த பொண்ணையாவது பார்த்து ஓகே பண்ணுன்னு வச்சுக்கோ, அதை நான் அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா அதை அப்படியே அப்பா காதுல ஊதுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துல நாதஸ்வரம் ஊதுவாங்க. ஏன் இந்த கொலை? 25 வயசுல கல்யாணம் பண்ணா அது சூசைட், 28 வயசுல கல்யாணம் பண்ணா அது அட்டெம்ப்ட் மர்டர், 32 வயசுல பண்ணா அது மர்டர். அப்போ 24 வயசுல பண்ணிக்கிட்டா? கிணத்துல குதிக்கிறது, 23, விஷம் குடிக்கிறது, 22. தூக்குல தொங்குறது. அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சொர்க்கம். ஹவுஸ் அரெஸ்ட், ஆயுள் தண்டனை. அண்ணே டிவில அந்த பொண்ணு பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. ஐயோ அங்க பாரு. என்ன ஜெர்க்காயிட்ட? அவளை பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா லட்சணமா இருக்கால. நான் வேணா யாரு என்னன்னு விசாரிச்சு உன்னை சூசைட் பண்ண வைக்கட்டா? வர ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு, அடுத்த நாள் சொல்றேன். என்னண்ணே லவ் பண்றியா? ஒரு பொண்ணோட வார்த்தைக்காக 6 மாசமா காத்துட்டு இருக்கேன். அவ என்ன சொல்ல போறான்னு தெரியல.